தொடர்ச்சியா அடுத்தடுத்து ஒரு 5 படங்கள்ல வந்து அதே அரசியல் சமூக கருத்துக்கள் சொல்லும் போது அது வந்து திணிக்கிற மாதிரி இருக்கு, சலிப்பையும் ஏற்படுத்துது. அந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கு. அது முடிகிற வரைக்கும் அது பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். நாங்க ரொம்ப அடிமையில இருக்கிறோம் அப்படி இன்னும் எத்தனை வருஷம் தான் நம்ம சொல்லிட்டே இருப்போம். நீ சேர்ல உட்காந்துருக்கல, எனக்கு ஒரு சேர் போடுறா அப்படின்னு கேட்கறாரு. அது வந்து டக்கு நம்மளுக்கு சலிப்பிட்டு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா எங்க ஏரியாவுல நான் கொங்கு பகுதியை சேர்ந்தேன். சரி. அந்த பகுதியில இந்த மாதிரி கிடையாதுங்க. சங்கர் கௌசல்யாவும் கோகுல்ராஜும் எந்த பகுதியை சேர்ந்தவங்க சார்? குடும்ப பகுதி தான். கபடி விளையாட போனவங்க நல்லா விளையாடுறாங்க, கை கால வெட்டுறாங்க சார். நான் உள்ள போய் படத்தை பார்த்தாதான் நான் அப்படி இல்லைன்ற. ஆனா நான் வந்து அதை பார்த்து ஃபீல் பண்ற ஆள். அப்ப நான் வெளியே வரும்போது இது இன்னுமா நடக்குது ச்சே அப்படின்னு எனக்கு ஒரு அழுத்தம் வருது தெரியுமா? அந்த அழுத்தத்துக்கு பதிலா அந்த படம் கொடுக்கல சார். ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஏகப்பட்ட நோய்களுக்கு வந்து அங்க இது போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சீட்ல வந்து இப்போ காச நோய்க்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இப்போ எய்ட்ஸ் என்னென்ன பிரச்சனைகளா சார், இதெல்லாம் வந்து காஷன் அப்படின்னு எனக்கு தான் இல்லையே, எதுக்கு அதை ஒட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. என்னைய பாதிக்குதுன்னு நீங்க சொல்றது இருக்குல்ல, 1000-2000 வருஷமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு சொல்றதுனாலேயே இப்படி பெயினா இருக்கேன்னா அதை வாங்குறவங்க அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்கு. ஊழல் பற்றின ஒரு அரசியல் சமூக படம் வரும்போது உங்களுக்கு குற்ற உணர்வு ஏன் வரல? தப்பு பண்ணும்போது வரலாம் சார். தப்பு பண்ணல அதனால வரல. ஜாதி படம் மட்டும் ஏன் குற்ற உணர்வு வருது? நாங்க பண்ணிட்டோமோ பண்றோமோ தப்பு நடக்குதோ அப்ப ஒருவேளை நடக்குதோ கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அது உண்டாக்குது தானே. எஸ் சார். நல்லது தானே அது. நல்லதுதான் சார். அப்புறம் என்ன ஜாதி படம்னா இங்க குறிப்பிட்ட ஜாதி அந்த அவங்க மட்டும் இங்க படம் பண்ணணும். இங்க ஜாதி படமே வேண்டாம் தான் இங்க மேக்ஸிமம் இங்க இருக்கிற பேசுறவங்களும் இங்க இருக்காங்க. இது ஜாதி படமே இல்ல. முதல்ல ஜாதி படங்கிறது வேற, ஜாதிய ஒடுக்குமுறை பற்றி எடுக்கிற படம் வேற. கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பிலிம்ஸ் அதிகமா வந்து ரீச், ஒரு கம்மி பட்ஜெட்ல எடுத்தாலும் வேற லெவல்ல வந்து ரீச் பண்ணப்படுது. இப்போ நீங்க இந்தியாவுல அதிகபட்ச வசூல் செய்த படம் எது? பாகுபலி 2.0 அந்த மாதிரி. டங்கல் தான். ஓகே. டங்கல் என்ன பேசுச்சு? அது அரசியல் சமூக பிரச்சனை தானே பேசுது. நெத்தில அடிச்ச மாதிரி சொன்னா உங்களுக்கு உறுத்துது சார். நாங்க உங்களுக்கு உறுத்தணும், அதுக்காக தான் படமே எடுக்கிறோம்னு சொல்றோம். இப்ப உங்க சொல்றதுனால உடனே நாளைக்கு எல்லாமே மாறுற போறதும் கிடையாது சார். உங்களுக்கு என்ன பயம்னா ஒட்டுமொத்தமா சேர்ந்து உட்கார்ந்து ஜாலியா படம் பார்க்கிற ஒரு இடத்துல வந்து இவங்க மேனிபுலேட் பண்றாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு சார். சார் மேனிபுலேட்னா என்ன தெரியுமா? இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி மாத்தி காட்டுறது தான் மேனிபுலேஷன். இருக்கிறத காட்டுறதுக்கு பேர் மேனிபுலேஷன் கிடையாது. படங்களை எடுத்த பிறகுதான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுது நாங்க சொல்றோம். அப்படி என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்கம்மா. ஏதாவது அப்படி டேட்டா இருந்தா சொல்லுங்க. இல்லைங்க சார், நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன் சார். இல்ல பண்ணுங்க. இவங்களுக்கு என்ன ஒரு பெயின் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா இந்த படம் ஏன் சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற பயமே உளவியலா அவங்களுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்குது. அந்த ஒரு சமூகம் மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, மத்த யாருமே கஷ்டப்படல சொல்றீங்களா சார்? இப்ப அவர் ஒரு சாதியை சொல்றாங்க சார், அந்த சாதி 20 வருஷத்துக்கு மேல என்ன வந்து அந்த சமூகத்தோட கஷ்டத்தை சொல்லணும்ல சார். சாதியில திரும்ப எல்லா கான்வர்சேஷனையும் மத்த காசு ஏன் சார் மாத்துறீங்க? சாதியில உங்களுக்கு மேலே இருக்காங்க, உங்களே ஒடுக்கிட்டே இருக்காங்க சார். அந்த பிரச்சனையும் பேசுங்க, இங்கேயும் வழி இருக்கு.